யாதும் ஊரே. ஸ்ரீ நிலபத்மநாபன் எழுதிய கவிதை. வாசிப்பது வனிதா. யாதும் ஊரே என்ற உலக பிரஜை அந்தஸ்து ஒவ்வொரு குடிமகனுக்கும் வந்துவிட்ட இந்நாளிலும் பிறந்த சொந்த ஊர்களை தேடி செல்வது பிற்போக்கா? உணர்ச்சி உந்தலிலிருந்து குதறி விலகி ஆய்கையில் இந்த ஊர்களுக்கு என்ன மவுசு? பிறந்த நாளும் நேரமும் போல் நிலமும் கிரகங்களின் நிலைக்கு விதி குண நிர்ணயிப்புக்கு துணை புரியுமா? வழி சொல்லுமா? கேள்வி ஞானமாயிருந்தும் ஐயத்திற்கிடமின்றி பெற்றோர்களிடமிருந்து தெரிந்து கொண்டது பிறந்த ஊர் மட்டுமே. அப்பாவின் அப்பா தாத்தாவின் சொந்த ஊர் துறைமுக சிற்றுரை குளைச்சல். விட்டு தொழில் நிமித்தம் பக்கத்தில் இருந்த சிறு பட்டணத்திற்கு தக்கலை பாட்டியுடன் குடி வந்துவிட்டதினால் அம்மா பிறந்த ஊர் இவ்விரண்டில் ஒன்றாக இருக்கலாம். ஊகம்தான். அன்று கேட்க தோன்றவில்லை. ஆனால் மனமாகி அப்பாவுடன் இந்நகரம் திருவனந்தபுரம் வருவது வரை வாழ்ந்து வளர்ந்த அந்த சிறு பட்டினத்தை சொந்த ஊராக கொள்ளலாமா? அப்பாவின் அம்மா பாட்டியின் ஊர் அம்மாவின் ஊரை அடுத்த திருவாளும் சிற்றூர் திருவிதாங்கோடு. அந்த பாட்டியை மணந்தவர் தாத்தாவின் ஊர் தேங்காய்க்கு பேர் பெற்ற பழமையான இன்னொரு சிற்றூர் மிடலாம் கணபதிபுரம். தாத்தா இளமையிலேயே இந்நகருக்கு வியாபாரம் செய்ய வந்துவிட்டவர். அப்பாவுக்கு அறிவு வரும் முன்னே இயற்கை எய்தியவர். அப்பாவின் பிறப்பு பாட்டி ஊராக இருப்பினும் பின்னர் வாழ்ந்து வளர்ந்து மடிந்த இந்நகரே அவர் சொந்த ஊர். மேற்படி ஊர்களுக்கெல்லாம் சென்று பழகிய அனுபவம் உண்டு. அப்பாவின் அப்பா ஊர் தவிர அவ்வூருக்கு செல்வது இன்று நாளை என்று வேணுமானாலும் என இன்று வரை தொடரும் கனவாகவே.